குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 22/6/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று இரவு 8:49 வரை அஷ்டமி. அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:35 வரை உத்திரம். அதன் பின்பு அஸ்தம். நாம யோகம் மாலை 3:40 வரை வியாதிபாதம். அதன் பின்பு வரியான். கரணம் இரவு 8:49 வரை பவகரணம். பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 3:45 வரை அவிட்டம். அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. பார்வதி தேவியை வழிபடுவது நன்மையை தரும். சந்திர பகவானை வழிபடுவதும் நன்மையை இன்னைக்கு தரும். இன்றைக்கி ஆனி உத்திரம். ஆனி உத்திரம் அப்படின்னும் போது அம்பாளுக்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு உத்திர நட்சத்திரன்றது அம்பாளுக்கும் உகந்தது, ஐயப்பனுக்கும் உகந்தது. முடிஞ்சால் யார் யாருக்கு ஐயப்பனை பிடிக்குமோ அவங்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்களாம் ஐயப்பனுக்கு இன்றைக்கி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம் வைங்க, அதில் 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மிதுன ராசிக்காரர்கள் கடன் தீருவதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்திலே சூரியனும் புதனும், கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், அதே போல் கன்னியில் சந்திர பகவான், துலாத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். நம்ம மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு கடன் தீருவதற்கு என்ன பரிகாரம் செய்வது அப்படின்றத எல்லாமே ரொம்ப ஈஸியானது தான். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்னு அவசியமே கிடையாது. என்ன செய்யணுன்னா தினமும் என்ன பண்ணுறீங்க, தயிர் சேர்த்து குளித்து வந்தால் கடன்களெல்லாம் நீங்கும். மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன் செய்யணும். காலையிலலாம் குளிக்கக்கூடாது. சாயந்தர வேளையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்பு தயிரை தேய்த்து குளித்து வந்தால் உங்களுடைய கடனெல்லாம் தீரும். செய்து பாருங்கள். செய்து பார்த்தா தெரியும். அதுவும் புதன்கிழமை திங்கட்கிழமையில் செய்து வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். இல்லை டெய்லி நீங்கள் சில பேர் மாலை வேளையில் குளிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படி குளிக்கிற பழக்கம் உள்ளவங்க தயிரை தேய்ச்சிட்டு குளித்து பாருங்கள். கடன் விரைவில் அடையக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சில பேருக்கு கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காது. அதனால் எப்பொழுதுமே டெய்லி குளிக்கிற பழக்கம் உண்டு. அதனால் இதை செஞ்சு குளித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே,
மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. ரொம்ப நாளாக பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருப்பவர்கள் இன்றைய தினம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. தொழில் சார்ந்த செயல்களில் வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி செயல்பட்டால் நல்ல லாபத்தை ஈட்டலாம். உத்தியோகத்தில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் அதாவது சிவப்பு நிறத்திலே ஒரு காவி நிறம் மாதிரி ஒன்று வரும். அந்த நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு உத்வேகம் பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சின்ன சின்ன ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் நண்பர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கும். உங்கள் ராசிக்குள்ளாரியே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கின்ற வாய்ப்பு உண்டு. அதே போல் சில பேருக்கு கண்ணில் பார்த்திங்கன்னா தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்களும் உடனடியாக பார்த்து கொள்வது நன்மையை தரும். பயனற்ற செலவுகளை, தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கி குடும்பத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உடலில் ஒரு புதுவிதமான பொலிவு ஏற்படும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை, கால்நடைத்துறை இதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான சூழல், நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வசதிகள், அதாவது ஒரு வண்டி வாங்கிறதோ இல்லை வீடு வாங்கணுன்ற எண்ணங்களோ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை இன்றைக்கி கவனத்தில் வச்சுக்கோங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஒரு தாமதமான சூழல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை சார்ந்த விஷயத்தில் சிந்தித்து முடிவெடுப்பது நன்மையை தரும். எளிதில் முடியும் என்று எதிர்பார்த்த சில விஷயத்துக்கு அலைச்சலுக்கு பின்புதான் உங்களுக்கு அது நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம். உணர்ச்சி வசப்படாமல் செயல்பாடு இருக்கட்டும், அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை நம்பி எந்த வேலையையும் ஒப்படைக்கக்கூடாது. நம்ம கூட தானே இருக்காங்க, நம்ம கூட தானே வேலை பார்க்குறாங்க, அவர்களை நம்பி கொடுத்தா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் மீதான ஒரு பழி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதை செய்தாலும் சிந்தித்து இன்றைக்கி முடிவெடுங்க. வியாபாரத்தில் நிதானம் இன்றைக்கி காட்டுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான், குருவோட சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் இந்த பெண்கள் தலையீடு இல்லாமல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதிர்ஷ்ட வடமேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு
ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் வருமானம் நன்றாக இருக்கும். திடீர் வரவுகள் ஏற்படும். வியாபாரத்திலும் மேன்மை ஏற்படும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு. வண்டி வாகனம் வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். அதே சமயத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் எல்லாவற்றிலும் சிறப்பாக இருக்கும். திடீர் பணவரவு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தும். அதே போல் பேசும்போது மட்டும் சூழ்நிலை அறிந்து பேசுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலையுயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். செய்கின்ற செயலில் மட்டும் நிதானம் கவனம் இன்னைக்கு தேவை. அந்த மாதிரி இருந்தால் எல்லாவற்றிலும் மேன்மையும், வியாபாரத்தில் பணவரவும், தொழிலில் நல்ல முன்னேற்றமும் இன்றைக்கி ஏற்படும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் சில பேர் கலைத்துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அரசியல் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக பேச்சில் இருக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். உங்களுடைய குணநலன் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் தூக்கம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். நல்லா தூங்கி ஏஞ்சிருங்க. ஏன்னா கேது வேறு உங்கள் ராசிக்குள்ளாரே இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம்லாம் கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா தூங்குவாங்க. இந்த 2 விஷயமும் நடக்கும் அவங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துங்க. அதாவது ரொம்ப அதிகாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் இன்றைய தினம் ஒரு நிதானமான பேச்சு இருக்கணும், கவனம் இருக்கணும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி சகோதர உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே போல் இன்றைய தினம் எல்லாவற்றிலும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மந்த தன்மை ஏற்படும், பார்த்துக்கங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்கள் விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் இன்றைக்கி கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி தெளிவு ஏற்படும், மனக்குழப்பங்கள் விலகும். அதனால் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அம்மனுக்கும் அதே மாதிரி ஐயப்பனுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் வேலையில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்படுறது ரொம்ப நன்மையை தரும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும்.
கடன் செயல்களில் சிந்தித்து இன்றைக்கி செயல்படுங்கள். அரசு காரியத்தில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இப்போது இந்த எக்ஸாம்லாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. அரசு ரீதியாக அதாவது கடன் ஏதாவது லோன்கின்னு போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது அலைச்சலுக்கு பின்பு தான் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அரசு காரியத்தில் மட்டும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மாறுபட்ட சிந்தனைகள் மூலம் இன்றைய தினம் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வரவும் இருக்கும். இன்றைக்கி செலவுகள் கூடக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக வைப்பு திட்டம், அதாவது சேமிப்பு திட்டத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிய சிந்தனைகள்லாம் உருவாகும். எதில் போட்டால் பணம் வரும், எஃப்டியில் போடலாமா அப்படின்ற ஒரு யோசனையெல்லாம் இன்றைக்கி தோணும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் பெருந்தன்மையோடு செயல்பட்டு எல்லோருடைய நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். உடலில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை, அதாவது இவ்வளோ நாளாக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படின்றத. ஏன்னா நிறைய துளாராசிகள் கடன் தான் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு தொழிலில் ஏற்றம் இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருக்கும். அதே மாதிரி பலம் என்ன பலவீனம் என்ன அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் உங்களுக்கு ஏற்படும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் மேம்படும். உபரி வருமான முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எண்ணிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட இரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்லாமல் இருப்பது தொழிலுக்கு ஒரு மேன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேன்மையும் ஏற்றத்தையும் வியாபாரத்தின் நல்ல லாபத்தையும் தொழிலில் வெற்றியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் தன வரவுகள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் முயற்சி திருவினையாக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்ததெல்லாம் அதெல்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற நாளாகவும் மன தெளிவு ஏற்படுத்துகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி
இந்த எதிர்பார்த்த தன வரவு கிடைப்பதில் சிறிய தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அது மாலை வேலைக்கு பிறகு அந்த பணம் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கடன் வாங்கிறத தவிர்த்துடுங்க. உத்தியோகத்தில் திட்டமிட்டு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும். கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி வாய்வு பதார்த்தங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வெளிப்படையான பேச்சுக்களால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தருணம் இருக்குது. ஆனால் தெளிவாக இருங்க. என்ன விஷயம் நடந்தாலும் நடக்க போகுது. அதனால் அதை பற்றியெல்லாம் நினைக்காம தெளிவோடு இன்றைக்கி இருங்க. இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இன்னும் உங்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். புராடம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு விதமான ஒரு பிணக்கு ஏற்பட்டு அதன் பிறகு விவாதங்கள், ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உடல் ஆரோக்கிய செயல்பாடுகளில் ரொம்ப கவனம் தேவை. பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். வண்டி வாகனம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபாரம் செயல்பாடுகளில் சிந்தித்து இன்றைக்கி செயல்படக்கூடிய ஒரு தருணம். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டெல்லாம் இன்றைக்கி விலகும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்புதான் அது உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. மாலை வேலைக்கு பிறகு அருமையாக இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் பிள்ளைகளால் ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மை தான், கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 7ஆம் இடத்திலே குரு இருக்கார். என்ன ஒன்று சுக்கிரனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் கலத்திரம். அது 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானாதிபதி இருக்கிறதுனால ஒரு ஆரோக்கியமான விவாதம் ஏற்பட்டு விலகும். கணவன் மனைக்குள் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் வந்து நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதை செய்தாலும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே போல் பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் தேவையற்ற பேச்சுகளை வைத்து கொள்ளாதீர்கள். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். சில சூட்சமங்களை புரிந்து இன்றைக்கி நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க. அமைதியான சூழல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம்
கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் கேட்ட உதவி கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுவது நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அமைதியாக இன்றைக்கி இருங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அமைதியோட செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன்களெல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். ஆனால் ஒரு பிடிவாத குணம் உங்களிடம் ஏற்படும். அதை மட்டும் தவிர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் பண செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் அனுகூலம். அதே மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி சகோதர வழியில் இருந்து வந்த சில பிணக்குகள்லாம் விலகி ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்பும் உண்டு. அதே போல் தொழிலில் ஒரு மேன்மை, வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய தினம் ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது. மகிழ்ச்சியான நினைவுகளெல்லாம் இன்றைக்கி வெளிப்படக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த செயலிலும் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய ஒரு தன்மை. எப்படி அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதிலெல்லாம் இன்றைக்கி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அது செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இன்றைய தினம் ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.